வாத்தியார்ல ஒரு ரிசார்ட் இருக்கு, பிரைவேட்டா இருக்கும். அங்க உங்க ஜெனரேஷன்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம்டா. எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? Juicy, spark the happiness, quench the thirst naturally. மக்களை நேசிக்கிற யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். நான் அவரு கூட ஒரு 7-8 வருஷம் நான் பழகியிருக்கேன். நல்லது செய்ய தான் வர்றாரு, மக்களுக்கு சம்பாரிச்ச பணத்தை திருப்பி கொடுக்க தான் வர்றாரு. அரசியல் பேசக்கூடாதா இல்ல நான் அரசியல் பேசக்கூடாதா? நீங்க அரசியல் பேசக்கூடாதுங்க. அது ஏன் பேசக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஒரு இலவசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்திரிகை நியூஸ் வெளியிட்டு இருக்காரு. அதை வந்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவு அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க வர ரோடு நல்லா இருக்கா? போன ஆட்சியில நீங்க எவ்வளவு கரண்ட் பில் கட்டுனீங்க? தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள்னால இதை தீர்க்க முடியல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள்ல இதை சாதிக்க முடியுமா? அண்ணா விஜய் வந்து முதலமைச்சர் ஆனா கூட இந்த ஊழல், ஜாதி, மதம், டாஸ்மார்க், இன்னும் இருக்க பிரச்சனைகளை ஃபுல்லா எராடிகேட் பண்ணவே முடியாது. உலகத்துல எங்கேயுமே பண்ண முடியாது, ஒழிக்கவே முடியாது. இப்பயே பொறுப்புக்கெல்லாம் பணம் வாங்குறாங்க. ஏங்க நீங்க இந்த கேள்வியெல்லாம் வந்து அதிமுக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியோ இல்ல திமுக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியோ கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்கல? தமிழக வெற்றி கழகத்துக்கு 15% கன்ஃபார்மா விழுகும். நீங்க எங்களுக்கு ஓட்டு கூட போட வேணாம். உங்க தொகுதியில உங்க எம்எல்ஏ எம்பி வீட போய் பாருங்க. அதே தொகுதியில உங்க ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போய் பாருங்க. இவரை எவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க, எவ்வளவு அசிங்கமா ட்ரோல் பண்றீங்க. 1 கோடி பேர் வந்து உயிரா நினைக்கிற ஒரு உயர்ந்த தலைவரை எவ்வளவு அசிங்கமா. தாவேக்காவுடைய அரசியலை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கே சிரமமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே காய்த்த மரம். ஒருத்தன் வந்துருவான், நம்ம இடத்த வந்து எடுத்துருவான்ற பயம் வரும்போது அவனை தாக்குறதுக்கு. ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பாங்க. ஏமாறுறவங்க தான் குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். என்ன பெத்த எங்க அம்மா பல வருஷமா நான் ஒரு சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், சாகுற வரைக்கும். எங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எங்க அம்மா படிக்க கூட இல்லை. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லும்போது ஆரோக்கியமான விஷயம் தானே. அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து வரவில்லை என்றாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவாங்கன்ற நம்பிக்கை. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம். Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நடிகரும் தாவேக்காவின் ஆதரவாளருமான சௌந்தரராஜா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் யாசர். சார், சமீபத்தில் தாவேக்கா வந்து அரசியல் களம் வந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள், கேள்விகள், ஏகப்பட்ட தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. விமர்சனங்கள் தான் அதிகமாக தாவேக்காவின் மேலே பார்க்கப்பட்டுச்சு. அதையும் கடந்து தளபதி எப்போ களத்துக்கு வர்றாருங்கிற அந்த விமர்சனம் அதிகமாகவே இருந்துச்சு. வந்துட்டார் களத்துக்கு, ரோட் ஷோ ஒன்று பண்ணார், இப்போ போராட்டம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த மூவை? இது எனக்கு ஏற்கனவே தெரியுங்க. நான் 2024 அவருடைய பிறந்த நாள் ஜூன் மாதம் நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள். அவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். அவருக்கு பேச தெரியுமான்னு கேட்டாங்க, அரசியல் தெரியுமான்னு கேட்டாங்க, என்னைய ட்ரோல் பண்ணாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் அறிவுன்னு தனியாக ஒருத்தருக்கு வந்துடாது. யாருமே அரசியல் அறிவை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பணி செய்ய வரமாட்டாங்க. அரசியல் பணி என்பது ஒரு மக்கள் பணி, அது ஒரு சேவை. மக்களுக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, இந்த மண்ணோட வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றது, அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய விஷயந்தான் அறிவு. அதனால் மக்களை நேசிக்கிற யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். அன்னைக்கு சொன்னேன் நான், அவருக்கு மக்களை நேசிக்கிறாரு, இந்த மண்ணை நேசிக்கிறாரு, கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொன்னேன். மாநாட்டில் பேசினார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை வந்து மக்களை இணைச்சிக்கிறதுக்கு எல்லா விதமான சோர்ஸஸையும் ஸ்ட்ராட்டஜியும் அவர் வந்து போட்டு தான் பண்ணுவார். மற்றவங்க மாதிரி பண்ணுறதுக்கு விஜய் என்ன வந்து சாதாரண ஆள் இல்லை. சாதாரண ஆள் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ சூப்பர் ஸ்டார். அதாவது தாவேக்காவுடைய அரசியலை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கே சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சமீபத்தில் உங்களுடைய ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் அரசியல் பேசக்கூடாதுங்கிற என்ன நடந்துச்சாங்க? எனக்கு இந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கோவம் வந்துச்சு. ஆனால் அது பத்திரிகையாளர்ன்ற போது நான் அதை நாகரிகமாக அதை கையாளணுன்றதுக்காக அது அப்படி நாகரிகமாக இருந்தேன். எனக்குமே கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பேசணுமா வேணாமா, இவருக்கு பதில் சொல்லணுமா, இல்லை சண்டை போடலாமா, இவ்வளோ அறிவு எனக்கு அந்த இடத்துல இல்லை. அவர் சொன்னதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு கவுண்டர் கொடுத்தேன்.
எவ்வளோ அடக்குமுறைகள் கொடுத்தாலும் நாங்கள் மீண்டு வருவோம், மக்களுக்காக நல்லது செய்வோம் அப்படின்னு. அப்போது அவருக்காக அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரினா, எனக்கு பாட்டாகவே பாடணும் ஒரு பாட்டு. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம். அந்த மாதிரி தான் கேள்வி அவங்களும் கேட்டிருக்கணும், பத்திரிகையாளர் வந்து கேட்டிருக்கணும். அந்த ஆடியோ லான்ச்சில் நான் அரசியல் பேசுனதுக்கு காரணம், அந்த படத்தில் அரசியல் இருக்குது. யாதும் அறியான்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு காட்சி இருக்குது. அதில் வந்து ஒரு இலவசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு ஒரு பத்திரிகை நியூஸ் வெளியிட்டிருக்காரு. அதை வந்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவு அப்படின்னு போட்டிருக்காரு. 2026 தேதி போட்டிருக்காரு. அப்போ சம்பந்தம் இல்லாமல் இது வைப்பாரா? அப்போ ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த படத்தில் இருக்க போய் தானே நம்ம பேசுகிறோம். எனக்கு என்ன இன்னொரு கேள்வினா, அரசியல் பேசக்கூடாதா இல்லை நான் அரசியல் பேசக்கூடாதான்றதான் அவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன். வியூகங்கள் அடிப்படையில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக கூட அப்படி பண்ணியிருக்கலாம்ல. அந்த இடத்துல ஏன் அரசியலுங்கிறது தானே இங்கே கேள்வி. இருக்கலாம். ஏன் விஜய் முதல்வர் ஆக்குறீங்க, பிரதமரே ஆக்கியிருக்கலாமே அப்படிங்கிறது தானே விமர்சனம். அதுதான் சொல்கிறேன். ஒருத்தர் அதிகமாக நேசிக்கும் போது அவரை வாழ்த்தி அவரை வந்து உயர்த்தி பெருமைப்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லையே. சினிமா தானே, பார்க்கறதும் பார்க்காதும் மக்களுடைய விருப்பம். நான் இப்பவும் சொல்கிறேன், கலை அரசியல் இல்லாம ஒரு மனிதனோட வாழ்க்கை முழுமை அடையாது. நீங்க ஒத்துக்கிறீங்களா? கலை, நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க, எல்லாரும் மக்கள் எல்லாமே வேலை பார்க்குறாங்க. கலை, சினிமா, இசை, நகைச்சுவை இது எதுவுமே இல்லாம நீங்க படுக்கைக்கு போய் தூங்கிடுவீங்களா? பைத்தியம் முடிச்சிடும். அதே மாதிரி அரசியல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடலைன்னா நல்ல ஆட்சி வராது. ஓட்டு போட்டாலே நீங்க ஒரு அரசியல்வாதி தான். அதுதான் அந்த விமர்சனங்கள் வந்து அது ஏன் பேசக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். தாவேகாவுக்கு தொடர்ந்து வருவது தான் நான் இப்போ ஒரு கேள்வியா. அதுதாங்க இப்போ இதே ஒரு சுப்பேன் குப்பேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஏன் சவுந்தரராஜாவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேசினா அது கேட்க போறாங்களா? கேட்க மாட்டாங்க. விருமாண்டின்னு ஒரு டைட்டில் வச்சு கமலஹாசன் பண்ணும்போது தான் சண்டை போடுவாங்க, சண்டியர்ன்னு சொல்லி. அதே சண்டியர்ன்னு சவுந்தரராஜா வச்சா யாராவது சண்டை போடுவாங்களா? இது எல்லாமே காய்த்த மரம். ஒருத்தன் வந்துடுவான், நம்ம இடத்த வந்து எடுத்துருவான்ற பயப்படும் போது அவனை தாக்குறதுக்கு, அவனை வீழ்த்துறதுக்கு எல்லாமே செய்கிற ஒரு. இப்போ அது பயந்துருவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து இன்னொரு கேள்விகள் வருது. திமுக இன்னும் தாவேகாவை வந்து ஒரு எதிரியாக பார்க்கல, ஆனால் நீங்கள் தான் தாவேகாவை சேர்ந்தவங்க தான் திமுக திமுக திமுகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க எல்லா மேடைகள்ல. ஏன்? அவங்க தானே ஆளுங்கட்சி. இப்ப யாரு? அதுதான் நான் கேட்கிறேன். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இரண்டுமே திராவிட கட்சிகள் தான். திராவிட கட்சிகள் தான். ஆனா அதிகப்படியான பிரச்சனைகள், ஊழல், மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஆட்சி இந்த கடந்த 4-5 வருடமா நடந்துகிட்டு இருக்கு. 75 வருஷமாவே நான் சொல்றேனே, 75 வருஷமாவே 76 வருஷமா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து அரசியல் களத்துல இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது முன்னோக்கி போகுன்றது பெருமை தான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் பின்தங்கி இருக்குன்னு நான் சொல்றேன். இது தமிழ்நாடு அதாவது வளர்ச்சியில நீங்க இந்த 2025 வர வேண்டிய வளர்ச்சி, இப்ப இருக்க அடைந்த வளர்ச்சி 2000 வளர்ந்துருக்கணும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி 2000 வல்லரசாகும் இந்தியா வல்லரசாகும் சொன்னார் அவர். அப்ப 2000 வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் நிறைய எல்லா வளத்திலையும் எல்லா நலத்திலையும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கணும். இப்போ தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் வரக்கூடிய விஷயங்கள். இப்போ மாநில அரசுனால எது வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக முடியுமோ அதுதான் கொண்டு போக முடியும். சில திட்டங்கள் வந்து மத்திய அரசோட ஒப்புதலோட தான், மத்திய அரசோட பர்மிஷனோட தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிறப்ப ஏன் வளர்ச்சி இல்லைன்னு எப்படி நீங்கள் எடுத்துக்கலாங்கிற நான் என்ன சொல்கிறேன், வளர்ச்சியை விட்டுருவோம். மக்களுடைய பேசிக் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கா? இல்லை, அதுதான் என்ன குறை இருக்கு அதுதான் நான் சொல்கிறேங்க. இன்னைக்கு நீங்கள் போங்க, தெருவுக்கு போங்க, ரோடு எல்லாமே நல்லா இருக்கா? ரோடு வசதிகள், நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வர்றீங்க, நீங்கள் வர்ற ரோடு நல்லா இருக்கா? போன ஆட்சியில் நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் கட்டினீங்க? பதில் சொல்லுங்க. உங்களை கேள்வி கேட்குறேன், உங்களை தான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்க, சொன்னாதான் நான். அங்கங்கே குழி தோண்டி வச்சிருக்காங்க, மெட்ரோ வேலை நடக்குது. ஆமாம், மெட்ரோ வேலை நடந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக எல்லா தெருவுமா, எந்த தெருவு நல்லா இருக்குன்னு ஏதாவது நீங்கள் சென்னையில் காமிங்க. அதே மாதிரி எந்த ஒரு பேருந்து நிலையமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சுகாதார நிலையாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அங்கே நல்ல ஒரு சிறப்பான ஒரு டாய்லெட் வசதிகள் இருக்கா? மக்களுக்கு வந்து விவசாய பிரச்சனை வந்து இன்னும் தீர்க்கப்பட்டிருக்கா? பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா? எல்லாமே இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் எத்தனை 1000 கோடி வந்து ஊழல் பண்ணி, டாஸ்மாக் ஊழல் சொல்லிட்டு தலைமறைவாக இருக்காங்க. மறுபடியும் ஏதோ ஒன்று நடக்குது. இதெல்லாம் எப்படி? அப்போ இன்னும் நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் நம்ம வந்து பட்டியல் எடுக்கும்போது இன்னும் வரும்.
என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போன ஆட்சியில் நான் 5 ரூபா கட்டினேன்னா இன்றைக்கி நான் 20 ரூபா 25 ரூபா கட்டிகிட்டு இருக்கேன் EB பில். என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரணுமா குறையணுமா? இப்போ ஒரு பொருளோட விலை உயரும் பொழுது என் வாழ்க்கை தரம் உயரணுமா இல்லையா? என் சம்பளம் உயரணும், என் வாழ்க்கை தரம் உயரணும். அப்போ தான் பொருளாதாரம் வந்து சமமாக இருக்க முடியும். நான் உயரவே இல்லை, ஆனால் வரிகள் மட்டும் கூடிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி வரி கட்டி வாழ முடியுங்க? இப்போ அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். ஆமாம். இப்போ இந்த 5 வருஷம் வந்து திமுக ஆட்சி பண்ணிருச்சு, இன்னொரு 5 வருஷம் பண்ணுறாங்க. 10 வருஷம் கழித்து தாவேகா ஆட்சிக்கு வருது அப்படின்னா இந்த குறைகளை வந்து தாவேகா சரி பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 5 வருஷம் ஆட்சியிலையுமே கடன்களும் இருக்கும், வருமானமும் இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கே 3-4 ஆண்டுகள் ஆயிரும். அப்போ கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி செஞ்சுருக்கு, அதை அவங்க சரி செய்கிறதுக்கே 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் எடுத்துக்குவாங்க. அது போல் நீங்கள் சொல்கிற குறையெல்லாம் தாவேகா செஞ்சிருமாங்கிறது தானே ஒரு கேள்வி. ஆமாம், இவங்க செஞ்சுட்டாங்களா? இதே போன ஆட்சியில் வந்து ஒரு எனக்கு வந்து புள்ளி விவரமாக தெரியல, ஆனால் நான் படித்தேன் அந்த செய்தி. ஒரு அதிமுக ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டோட கடன் இவ்வளவுன்னு சொல்லி ஒரு நம்பர் இப்போ இருக்கிறது அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? திமுக தலைவர்ல திமுக ஆட்சியில் அவங்க அதுதான் சொல்ல வரேன். 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள்னால இதை தீர்க்க முடியல. ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள்ல இதை சாதிக்க முடியுமா விஜய்ங்கிறது தானே கேள்வி. முடியும் நாங்க சொல்றோம். நீங்க ஊழல் பண்ணாத ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சரி கட்ட முடியும். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு 3 வருஷமாவது எடுக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு எங்க நடிகர் சங்கமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை இருந்து நாங்க வாங்கி அதை சரி பண்றதுக்கே எங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு. ஆச்சு இல்ல உங்களுக்கு? ஆமா, சரி பண்ணிட்டோமே. அலுவலகம் இதான் நிர்வாகம். அதுதான் சொல்றேன், நான் தான் இல்லைன்னு சொல்லியே. இப்ப தலைவர் தளபதி எங்க அண்ணா விஜய் வந்து முதலமைச்சர் ஆனா அதுதான் திமுகவும் வைக்குது, அரசியல் விமர்சகர்களும் அதான் சொல்றாங்க. இது சினிமா கிடையாது, சினிமா மாதிரியே ரசிகர்களும் இருக்காங்க, தாவேகாவுடைய தலைமை கழக பொறுப்பாளர்களும் இருக்காங்கிறதா ஆதங்கம் எல்லாத்துக்கும். இது சினிமாவா பதவியேற்ற உடனே அடுத்த நாளே மாறுறதுக்குங்கிறதான கேள்வி. நாங்க ஒரு நாள்ல மாத்திரும் சொல்லவே இல்லையே. எங்க தலைவர் சொன்னாரா இப்படி ஜீப் போட்டு மாத்தி கொடுத்துறேன்னு? தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு, ஊழலை ஒழிக்கிறதுக்கு, டாஸ்மாகோட இதை வந்து குறைக்கிறதுக்கு, மக்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்குறேன்னு தான் அவர் வர்றாரு. கடவுளே வந்து இங்க ஆட்சி செய்தாலும், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கடவுளே வந்து ஆட்சி செய்தாலும் இந்த ஊழல், ஜாதி, மதம், டாஸ்மார்க்கு இன்னும் இருக்க பிரச்சனைகளை ஃபுல்லா எராடிகேட் பண்ணவே முடியாது. உலகத்துல எங்கேயுமே பண்ண முடியாது. ஆமா, நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சௌந்தரராஜா ஆகிய நான் சொல்றேன், இதை ஒழிக்கவே முடியாது. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான தலைவர்கள் வரும் பொழுது அதை குறைச்சி படிப்படியாக குறைச்சி ஒட்டுமொத்தமாக அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எங்கள் தலைவர் தளபதி எடுப்பாருன்றது என்னோட நம்பிக்கை. இல்லை, இப்போ அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கருத்துக்கு தான் நானும் வரேன். இப்போ அஜித்குமார்னு ஒரு பையன் இறந்துட்டான், அதுக்கு நீங்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க தாவேகா சார்பில், பொது சொத்துக்கள்லாம் சேதம் பண்ணாங்க, மரத்தில் ஏறி நின்னாங்க. ஒரு இன்னுமே ரசிகர்கள் கூடாரமாகவே இருக்கா தாவேகாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னும் அரசியல் படுத்தப்படலையா? நீங்க ஏன் இப்படி இருக்காங்க? பொதுவா யாசர், நீங்கெல்லாம் ஊடகவியாளர், எப்பவுமே வந்து ஒரு இன்டர்வியூ நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றப்ப திருப்பி அந்த விஷயங்கள் நம்ம பண்ணாம இருந்தா தானே அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க. ஒரு எதுவா இருந்தாலும் ஒரு மக்கள் கூட்டம் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர்ல 100 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 80 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க, 20 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகே, அது மனித இயல்பு. 70 பேர் ஒரு மாதிரி இருந்தால் 30 பேர் ஒரு மாதிரி இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களெல்லாம் சரி பண்ணி தான் கொண்டு வரணும். அப்போ அந்த 20 பேர் வந்து தப்பு பண்றாங்கன்றதுக்காக 80 பேரை நீங்க தப்பு சொல்ல முடியாது. அதுதான் திமுக சொல்லுது. திமுகவில் இருக்கக்கூடிய 80 பேர் சரியில்லைனால 20 பேரை நீங்க அது மக்கள் சொல்லட்டும். இத்தனை நாளா வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன்ல சொல்லட்டுமே, சொல்லுவாங்கல்ல, அது பார்த்துக்கலாம், எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம். இல்லை, இப்போ அதுதான். இப்போ திமுக அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு தாவேகா தயாராகிக்கிட்டே இருக்கு. மாவட்டங்கள்லாம் வந்து மாவட்ட தலைவர்கள்லாம் ஊழல் செய்கிறாங்க, இப்பயே பொறுப்புக்கெல்லாம் பணம் வாங்குறாங்கன்னு நிறைய விமர்சனங்கள் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஊழலை ஒழிப்பாரு? ஏங்க, நீங்க இந்த கேள்வியெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியோ இல்ல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியோ கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்கல? இல்ல, இப்ப மக்கள் சொல்றேன், மக்கள்கிட்ட இருந்து வர விமர்சனங்கள் தான் கேட்கிறேன். இல்லங்க, நீங்க சொல்ற தாவேகா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை மக்கள் ஏத்துக்கிறாங்க. இந்த 50 ஆண்டு காலங்கள்ல இவங்க செய்யாததை தாவேகா செய்யுமாங்கிறத இப்ப மக்கள் தெளிவுபடுத்துறாங்க. தெளிவாயிட்டு தாவேகாக்கு வாக்களிக்கலாம்னு இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுதான் சொல்றேங்க. அந்த தெளிவு தலைவன் நேர்மையா இருக்கும்போது தலைவனுக்கு கீழே இருக்க எல்லா தொண்டர்களும் நேர்மையாக தான் இருப்பாங்க, நிர்வாகிகளும் நேர்மையாக தான் இருப்பாங்க.
அங்கே ஒரு சில நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏதாவது பிரச்சனைங்கிற போது உடனே அதை அட்டன் பண்ணுறாங்க, அதை ஆக்ஷன் எடுக்கிறாங்க, சரி பண்ணுறாங்க. அதான் சொன்னேன், 100 பேரும் நல்லவனா இருப்பான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. இன்னொரு பிரதானமான கேள்வி வந்து நிறைய பேர் வெளிப்படையாக ஊடகங்களுக்கும் இருக்கட்டும் மற்ற கட்சிகளுக்கும் புஷ் ஆனதை தவிர விஜய் கிட்ட வந்து செய்திகள் வந்து போகவே மாட்டேங்குது. புஷ் ஆனந்தோடைய இறுதி கதவோட முடிஞ்சிருதுங்கிறாங்க. உண்மையா புஷ் ஆனந்த் தான் ஆட்டி படைக்கிறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. இப்போ இது புதுசாக ஆரம்பித்த கட்சி, எல்லாருக்குமே ஒரு பயிற்சி தேவைப்படுது, ஒரு அனுபவம் தேவைப்படுது. நான் இல்லைன்னு சொல்ல. அப்போது நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய இடத்துல ஆனந்த் அண்ணன் இருக்காங்க, சமாளிச்சுட்டு இருக்காங்க. எதை விஜய் அண்ணா பார்க்கணுமோ அதை விஜய் அண்ணா பார்ப்பாங்க, எதை ஆனந்த் அண்ணா பார்க்கணுமோ அதை ஆனந்த் அண்ணா பார்ப்பாங்க, எதை ஆதவ் அர்ஜுனா சார் பார்க்கணுமோ அவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒதுக்கப்பட்டிருக்கு, அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. எல்லாத்தையும் விஜய் சார் வந்து பார்க்கணும் அவசியமே கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா, யூஸ்வலான ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஒரு அவர்களே இவர்களே இப்படின்னா இதான் போய் பார்த்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை என்ன, மக்களுக்கு நல்லது நடக்கணும், நல்ல ஆட்சி நடக்கணும். அது நம்ம பேசாமே செயல்படுத்தலாமே, பார்க்காம செயல்படுத்தலாமே. செயல்படுத்தலைன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா புரியுது. எந்த அடிப்படையில் நாங்கள் உங்களை நம்புறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க? மக்கள் கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், உங்களையும் மக்களாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் தானே கேட்குறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் இதுக்கு முன்னாடி இருக்க தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அதுதான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே வர்றது தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் மக்கள். அதுதான் சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி ஆட்களோ இன்னும் நிறைய பேரும் நம்புகிறோம். தளபதி அவர்கள் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடியவர், ஒரு தென்னிந்தியாவில் 200-250 கோடி சம்பளத்தை வேணான்னு சொல்லி வரும்பொழுது, இதுக்கு மேலே இங்கே வந்து சம்பாதிச்சு ஊழல் பண்ணுறதுக்காக வரப்போகிறாரு. நான் அவர் கூட ஒரு 7-8 வருஷம் நான் பழகியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லது செய்ய தான் வர்றாரு, மக்களுக்கு சம்பாதிச்ச பணத்தை திருப்பி கொடுக்க தான் வர்றாரு. அதனால உறுதியாக மக்களுக்கு நல்லது செய்வார், உறுதியாக மக்களாக நிற்பாருன்றது என்னுடைய 100% நம்பிக்கை. இப்போ தாவேகாவை பற்றி நீங்கள் தொடர்ந்து ஆதரவாக பேசுகிறீங்க, நிறைய மாநாடுகளில் கலந்துக்கிட்டீங்க, நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்கிற ஒரு செய்திகள்லாம் வருது. தாவேகாலையே இன்னும் பொறுப்பு வழங்கலை, சௌந்தரராஜா புறக்கணிக்கப்பட்டாராங்கிற மாதிரிலாம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு பொறுப்பு என்னங்க, பொறுப்பு இருந்தால் தான் வேலை செய்யணுமா? எனக்கு நீங்கள் உங்கள் வயசு என்னென்ன யாசர்? 33. என்னை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேறு காலத்தில் பார்த்துருக்கீங்களா? போராட்டங்களில் பார்த்துருக்கேன். போராட்டங்களில் ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் எல்லாத்துலேயுமே, காவேரி டெல்லி வரைக்கும் நான் போய் போராட்டிருக்கேன். விவசாயிகளுக்கு ஜந்தர் மந்தரில் உட்காந்து நான் போராடி இருக்கேன். நான் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். எனக்கு அது ஒரு பேராசை, எனக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் சொல்லும்போது அண்ணன் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டும் போது பிடிக்கும். எனக்கு நான் யாருக்காவது நல்லது செய்ய பிடிக்கும். இப்போது இந்த டிவிகே அப்படின்றது, நான் 40 வயசில் வந்து அரசியலுக்கு வரணுன்றது என்னுடைய ஆசை, நான் திட்டம். அதனால் நான் வரும்பொழுது எங்கள் அண்ணன் வந்தார், நான் வந்துட்டேன். பொறுப்புலாம் நான் என் மைண்டில் எதிர்பார்க்கல. நம்ம வேலை செய்வோம், மக்களுக்காக வேலை செய்வோம், அண்ணனோட தலைமையில் வேலை செய்வோம். பொறுப்பு தானாக தேடி வரப்போகுது. இப்போ தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய இந்த முட்டுக்கட்டையாக இந்த அரசும் காவல்துறையும் செயல்படுதா? நிறைய இடங்களில் போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை, நிறைய திட்டங்கள் செய்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வருது. உண்மையிலுமே இருக்கிறாங்களா போட்டு தாவேகாவை? இருக்குது. நான் தான் சொல்கிறேன்னே, நிறைய இடங்களில் இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண கட்சின்னா அவங்க ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம வளர்ந்து வர கட்சி, எங்கே போனாலும் க்ரௌடு வருது, மக்களுடைய எழுச்சி பார்க்குறாங்க. இன்னும் புரட்சி பார்க்கல. புரட்சிலாம் விடிச்சதுன்னா ஒட்டுமொத்தமாக கன்ஃபார்ம் அந்த புரட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க பயப்படுறாங்க. அந்த கூட்டத்தை கூட ஒரு நடிகர் வரன்னு தானே இவ்வளோ கூட்டம் வருது. இல்லை நண்பா, அப்படிலாம் கிடையாது. அது இருக்கும், ஒரு 10-20% இருக்கும். நடிகராக பார்க்குறவங்க 10-20% தான். அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் அண்ணன் இறங்கி ஆகஸ்ட்லேருந்து 234 தொகுதிக்கும் எத்தனையோ பாயிண்டில் போய் நின்று பேசுகிற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாயிடும். இப்போ நீங்கள் இன்னைக்கு மீடியா இருக்குது, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, அதனால நீங்கள் எங்கே நடந்தாலும் யாரும் தப்பிக்க முடியாது, பார்த்து டப்புன்னு போட்டுறோம். அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை கலைஞர் ஐயா இருக்கட்டும், அவங்களாம் பார்க்குறதுக்கு கூட்டமாக வருவாங்க. நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இந்த தலைவர்களை பார்க்க வந்து செத்து போயெல்லாம் இருக்காங்க. முதியவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு மீடியா இருக்கனால டப்புன்னு சின்ன விஷயங்கள் கூட வெளியே வந்தது. அது எல்லாமே சரியாயிடும், கொஞ்சமாக சரியாயிடும். இப்போ இந்த தாவேகா வந்து பாஜகவின் பி டீம், பாஜகவுடைய செல்ல பிள்ளை, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இல்லை? இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் பாஜக களமிறக்கப்பட்டது தான் தாவேகா, விஜயை களமிறக்கியது பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருது. உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, தம்பியோட ஸ்கில்லுக்கு அவர் ஒன்று யோசிப்பார், என் ஸ்கில்லுக்கு ஒன்று யோசிப்பேன்.
பட் நான் இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. விமர்சனங்கள்ல இந்த இதெல்லாம் பாப்பாரா விஜய்ங்கிறது? கண்டிப்பா பாப்பாருங்க. அது எப்படியோ பார்க்காம இருப்பாரு. நான் ஒரு சாதாரண ஒரு தொண்டன், தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தொண்டன், விஜய்க்கு தம்பி மாதிரின்னு வச்சுக்கோ. நானே டெய்லி ஒரு 2-3 பேப்பர் படிக்கிறேன், நியூஸ் படிக்கிறேன், என்ன நடக்குது ஏது நடக்குது, ஃப்ளாஷ் நியூஸ் 1 மணி நேரம் நியூஸ் படிச்சு தான் வெளில போகிறேன். அப்போ ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவர் 2-3 மணி நேரம் உட்கார மாட்டாரா? கண்டிப்பாக உட்காந்து பார்ப்பாரு. அதுக்கான டீம் எல்லாமே வேலை செய்வாங்க. அதெல்லாம் பார்க்காமலாம் இருக்க மாட்டார். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய சபாநாயகரே வந்து விஜயுடைய அம்மா வந்து கிறிஸ்துவர், விஜய் தனி விமானம் வாங்கி கொடுத்தது பாஜக அப்படின்னு சபாநாயகரே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுதான் சொல்கிறேங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு இதில் இது உண்மை என்னன்றத யாருக்கு தெரியும்? உண்மை இருக்கா இல்லைன்றது கடவுளுக்கு தான் தெரியும், வெளிவந்தால் தான் தெரியும். அதனால என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இங்கே ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏமாறுறவங்க தான் குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். சிந்திக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறதுல நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ இந்த இன்டர்வியூ கீழேயே தெரிஞ்சிடும். கழுவி ஊற்றுவாங்க, நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க. நல்லா கேள்வி கேட்குறா, உண்மையை பதில் சொல்கிறான், வந்துடும். அந்த மாதிரி சிந்திக்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் இங்கே நாடு நல்லா இருக்கும். சிந்திக்காதவங்களை சிந்திக்கவே விட மாட்டாங்க. இவங்க ஓட்டு வங்கியாக தான் வச்சுட்டே இருப்பாங்க. திமுகவாக இருக்கட்டும், இல்லை வேறு அதிமுகவாக இருக்கட்டும், ஒரு சில கட்சிகளை வந்து ஒரு சில மக்களை வந்து தன்னுடைய ஓட்டு வங்கியாகவே வச்சுருப்பாங்க, சிந்திக்கவே விட மாட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறது தான் நம்புவாங்க. ஒன்று. இன்னொன்று, அவங்களால் பயனடைந்தவங்க அவங்க என்ன சொன்னாலும், அவங்க சொல்லனாலும் அவங்களுக்காகவே வாழ்வாங்க, அவங்களுக்காகவே சாவாங்க. அந்த மாதிரி முதலுடைய ரோல் இருக்குல்ல, அவர் எல்லாத்தையுமே கவனிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை தான் நாளைக்கு விஜய் முதல்வரானாலும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் இந்த மாதிரி ஆரோக்கியமான அரசியலாங்கிறது தானே ஒரு கேள்வியா இருக்கு. இதை வந்து விஜய் குடும்பத்தையோ திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ விமர்சிக்கிறப்போ என்ன ஃபீலிங் இருக்கும்? தனி மனித தாக்குதலை நான் வந்து அதுதான் கேட்குறேன். தனி மனித தாக்குதல் யாராக இருந்தாலும் ஏற்புடையது அல்ல. ஓகே, நான் சொல்றது ஒரு கட்சியோட தலைவர் தான் பொறுப்பு. இப்போ காவல்துறை வந்து உள்துறை அமைச்சருக்கு கீழே இருக்கு. உள்துறை அமைச்சர் யாருக்கிட்ட இருக்கு? முதல்வர்கிட்ட இருக்கு. 29 அமைச்சரவையும் முதலமைச்சர் பார்வையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை நடந்தா ஒரு தலைவரை தான் கேள்வி கேட்பாங்க. ஒரு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்ல ஒரு உயிர் போனாலும் அது முதல்வருக்கு தான் அதுக்கான பங்கு இருக்கு. ஓகே, இது நான் படித்த அரசியல். அவர் தான் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அவர் தான் பொறுப்பு. இந்திய மக்களில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா பிரதமர் தான் பொறுப்பு. கேள்வி கேட்கறதுக்கே நீங்கள் தனி மனித தாக்குதல் இல்லை, ஏன் திமுக குடும்பத்தை மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? மக்கள் கேட்குறதா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, எவ்வளோ அசிங்கமாக ட்ரோல் பண்ணுறீங்க. எங்கள் தலைவர் விஜய் அவர்களை 1 கோடி பேர் வந்து உயிராக நினைக்கிற ஒரு உயர்ந்த தலைவரை எவ்வளவு அசிங்கமாக நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணுறீங்க. வீடியோவில் ட்ரோல் பண்ணுறீங்க, வார்த்தைகளால் வஞ்சிக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து நாளைய தீர்ப்புலேருந்தே பார்த்துட்டாரு எங்கள் தலைவர். அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஆனந்த விகடனே இப்போ பண்ணியிருக்கு அந்த வேலையை. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடனில் யாரும் எழுதியிருக்காங்க. அதனால் எங்களுக்கோ எங்கள் தலைவருக்கோ அவமானமோ இல்லை இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனமோ எங்களை வந்து என்னை எதுவுமே பண்ணாது, பாதிக்காது. நாங்களும் அதை பண்ண மாட்டோம். தமிழக அரசியல் களத்தில் வந்து தேர்தல் நெருங்க போகுது. கூட்டணிலாம் வந்து பரபரப்பாக போகுது. ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக சுற்றுப்பயணம்னு எடப்பாடி போயிட்டு இருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதல்வர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இந்த சூழலில் விஜய் பற்ற வச்ச ஒரு சின்ன நெருப்பு ஆட்சி அதிகாரம்ங்கிற அந்த வார்த்தை இப்போ இந்த 2 கூட்டணிகள் மத்தியில் ஒரு பூகம்பமாக வெடிச்சிட்டு எல்லா தலைவர்களும் அதை நோக்கி போகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஆரம்பித்து வைத்த முதல் குண்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பல வருஷமாக வந்து இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க ஃபேமிலியாகவே இருப்பாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. ஓகே, திமுகவில் துரைமுருகன் இருப்பார், அன்பழகன் இருப்பார், டிஆர் பாலு இருப்பார், ஐ பெரியசாமி இருப்பார், அப்படியே வரிசையாக சொல்லலாம். என்னுடைய ஏஜில் யாருமே வரமாட்டாங்க. இப்போ ஒரு ஐயா கலைஞருக்கு அப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க, அப்புறம் உதயநிதி அண்ணன் வருவாங்க, அப்படி மாறி மாறி வருவாங்க. ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ். பட் ஒரு நாள் இப்போ ஒரு தொண்டர் வந்து முதலமைச்சராக இருக்கார், அது ஒன்று. அப்போது இங்கே எல்லாருக்கும் சமமாக அதிகாரம் வழங்கப்படணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது ஆரோக்கியமான விஷயம் தானே. அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், மற்ற கட்சிகள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக நாட்கள் நெருங்க உண்மை விஜய் அண்ணாவோட உண்மையான அந்த எண்ணம் புரியும் போது இன்னும் எங்களோட நிறைய பேர் வருவார்கள். வரவில்லை என்றாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும்
மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் முதல் மாநில மாநாடு வெற்றிகரமாக விக்கிரவாண்டியில் நடத்தி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி 2வது மாநில மாநாடு மதுரையில் வந்து பூஜைலாம் போட்டு அனுமதிலாம் கோரி கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த மாநாட்டில்? விஜயுடைய ஏற்கனவே பேசிய பேச்சுக்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் விக்கிரவாண்டி மாநாட்டில் ப்ரொஃபஷ்னலாக வந்தாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. வழக்கமாக கொடுக்குற 500 1000 இல்லாமல், குவார்ட்டர் இல்லாமல், பிரியாணி இல்லாமல் அவ்வளவு அழகாக மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து சூப்பராக இருந்தது. அதை விட அதிகமாக இப்போ நிறைய வயசானவர்களும் வருவாங்க. இல்லை, இதை விட அதிகமான ஆதரவு கிடைக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சது, நான் பிகிலில் அவரோட நடிக்கும்போது நான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது, அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது, மதுரையில் வந்து அவருடைய வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் மதுரைன்றனால சொல்ல வரல, கீழே மறுபடியும் கிண்டல் பண்ண போகிறாங்க. மதுரையில் அவருடைய பாச வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மதுரை தான் அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி ஒரு உகந்த இடமா எல்லாருமே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு இடமா. மதுரை மேற்கு வேட்பாளர்னே ஓட்டிட்டாங்க போஸ்ட். ஓ அப்படியா, தெரியல. அந்த மாதிரிலாம் மதுரைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்புகள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரும். இந்த மாநாட்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பான முறையில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், வளர்ச்சிக்காக என்ன பண்ண போகிறோம், இவர்கள் செய்த ஊழல்கள் பட்டியலில் வந்து வெளியிடுவார்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். திமுகவோடதா அதிமுகவோடதா யாராக இருந்தாலும், ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பட்டியலை பற்றி பேசலாம். அதை நம்ம கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் கிட்ட தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக வாங்கி அதை பற்றி சொல்லுவார், மக்களுக்கு தெரிய வைப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தன்னுடைய தீர்மானங்கள் நிறைய மக்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுப்பாரு. இன்னும் அழுத்தமான ஆழமான ஒரு அரசியல் பேச்சு இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். இப்போது அந்த அஜித்குமார் காவல்துறையினால் கொல்லப்பட்ட அந்த தம்பி வீட்டுக்கு வந்து தளபதி போயிருந்தார், விஜய் போயிருந்தார். அப்போது அந்த அம்மாவை வந்து மறைச்சு, அதாவது கேமராவை மறைச்சு ஒரு உதவியை செஞ்சுருக்காரு. பெரும்பாலும் நிறைய ஊடகங்கள் அதை சொல்ல, ஒரு சில காட்சிகள் மட்டும் வெளியிட்டு அதை நிறைய பேர் நோட் பண்ணாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் அதை பற்றி பேசினாங்க, பெருமையாகவே பேசினாங்க. இந்த மாதிரி உதவி செய்கிறதுல அவர் எப்படி? அண்ணன் கூட நான் பழகிருக்கேன். இவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானாக இருந்தாலுமே கேமரா முன்னாடி தான் கொடுப்பேன். அது இயல்பு, கொடுப்போம். எனக்கு நான் மறைச்சி கொடுக்குறது எனக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த குணம். இந்த சொல்லுவாங்க இல்லையா, நம் வலது கையில் செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சித்தாந்தம் இருக்கலாம். அப்படி பண்ணும்போது இதை விட என்ன வேணும் ஒரு குவாலிட்டி? இந்த மாதிரி மறைமுகமான உதவிகள்லாம் நிறையா கொடுத்துட்டாரு. நிறைய செஞ்சுருக்காரு. அனிதா மரணமாக இருக்கட்டும், நிறைய மக்கள் இயக்கத்து மூலிமா. நான் தான் சொன்னேன், மக்கள் இயக்கம் ஆரம்பித்து 20 வருஷமாக விலையில்லா மருந்தகம், விலையில்லா குருதியகம், விலையில்லா உணவகம், இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு முட்டைப்பால் ரொட்டி திட்டம், இந்த மாதிரி நிறைய நல்லது செஞ்சுட்டே இருக்காங்க. கண் தானம், ரத்த தானம், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருடைய அண்ணனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே. அதனால் இதை விட வேறு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைவர் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். தேர்தல் வருவதற்கு முன்பே பல சர்வேக்கள்லாம் வெளியிட்டாங்க. இவ்வளோ வாக்கு சதவீதம் வந்து தாவேக்கா வாங்கும், விஜய் இப்படி ஆவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தனித்து போட்டிட்டால் ஒரு 10% கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா? அது போதுமானதா தாவேக்கா? எக்ஸாமுக்கு நம்ம வந்து படிக்கிறோம், எல்லா குழந்தைகளும் படிப்பாங்க. சில பேர் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கணும்னு படிப்பாங்க, சில பேர் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் வாங்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் பாஸ் ஆனால் போதுன்னு நினைப்பாங்க, என்னை வந்தால் போதும், என்ன இது வந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான மனநிலையோடு இருப்பாங்க. அப்போ மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கியே தீருவேன்னு படிக்கிற குழந்தை எதனுடைய அடிப்படையில் படிக்குது? ஒரு 1000 குழந்தை படிக்கும்ல, அந்த வாட்டி நான் தான் மாநிலத்தில் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன். அது மாதிரி நாங்கள் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அண்ணா வந்து நான் முதலமைச்சர் ஆவேன், மக்கள் மேல் உள்ள நம்பிக்கை. இது வரைக்கும் 1 கோடி பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க. 1.5 கோடி 2 கோடி நெருங்கி நாங்கள் சேர்த்துருவோம். அப்போது அந்த நம்பிக்கை வரும்போது எங்களுக்கு 15% 15% கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழக வெற்றி கழகத்துக்கு 15% கன்ஃபார்மாக விழுகும், எல்லா மாவட்டங்கள், எல்லா தொகுதிகளிலும்.
அப்போ ஜெயிக்கிறதுக்கு 30% வாங்கும்போது நாங்கள் இப்போ இருந்து உழைக்க ஆரம்பிக்கிறோமே, மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேச ஆரம்பிக்க போகிறோமே. ஆகஸ்ட்லேருந்து இறங்கி இப்போ இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க. பட் மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்போது சிம்பிளாங்க, நான் ஒன்றே ஒன்றுங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு கூட போட வேணாம். உங்கள் தொகுதியில் உங்கள் எம்எல்ஏ எம்பி வீடை போய் பாருங்கள். அதே தொகுதியில் உங்கள் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போய் பாருங்கள். கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட்டை போய் பாருங்கள். வளர்ச்சி அடைஞ்சிருக்கா சொல்லுங்கள். வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. உங்கள் ஊரில் விவசாயம் நல்லா இருக்கானா, உங்களுக்கு நான் 3 வேளை நல்ல தண்ணி வருதா, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. நான் இப்போ சொல்கிறேன் தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்து. அது இல்லைன்றதானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதை புரிய வைக்க தானே போகிறோம். இப்போது ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் மக்களை வந்து அப்படியே வச்சுருக்காங்களே, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எங்கள் அம்மா தானே. என்னை பெற்ற எங்கள் அம்மா பல வருஷமாக நான் ஒரு சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், சாகுற வரைக்கும் நான் அதுக்கு தான் போடுவேன்னு சொல்லுது. அதனால எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எங்கள் அம்மா படிக்க கூட இல்லை, 0. அவங்க பள்ளிக்கூடம் வாசல் கூட போனது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இந்த சின்னம் தான் வேணும், சாகுற வரை இதுக்கு தான் போடுவேன். காரணம் அவர் இருந்தார், அவருக்கு தான் போடுவேன். அவங்க இருந்தாங்க, அவங்க அதெல்லாம் இருங்க. அதை உடைச்சிட்டேன். இப்போ எங்கள் அம்மா உடைச்சிட்டாங்களே. எங்கள் அம்மா வந்து ஓகேப்பா நான் போதும்ப்பா, நான் இடையில நான் 2-3 பேருக்கு நான் அம்மா மாற்றி போடுமா, எதுவுமே செய்யலம்மா நம்ம ஊருக்கு, இல்லாட்டி நோட்டா போடுமான்னு கூட சொல்லியிருக்கேன் நான். ஓட்டு போடுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு ஓட்டுன்னு சாதாரணமாக போயிட முடியாதுங்க. அப்போது எங்கள் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர் நாங்கள் சம்மந்தம் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு. 10,000னா இன்றைக்கி இது கிட்டத்தட்ட 20,000 வந்து நிற்கும். 20,000 பேருக்கு நான் சிந்திக்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 ஓட்டு. இந்த மாதிரி எத்தனை பேர் நான் சிந்திக்க வைக்க முடியும்? இன்றைக்கி எங்கள் அம்மா மாறி இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா மாறினா எங்கள் அம்மா, பெரியம்மா, சித்தி எல்லாமே மாறிடுவாங்க. இப்போ இது மாற்றத்துக்கு தான் ஆள் இல்லை. போடும்போதே எப்படி தெரியுமா இருக்கும், இதுக்கு இல்லை அதுக்கு அப்படி தான் இருக்கும். அங்கே போய் சிந்திக்கவே விட மாட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்னம் தான் இருக்கும். இன்றைக்கி 100 சின்னம் வந்துருச்சு. இதை போய் தேடி கண்டுபிடிக்க அவங்களுக்கு முடியாது. எதாவது தெரிஞ்ச சின்னத்தை போட்டு விட்டுருவோம். அப்படி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எவனுக்கோ போடுறதுக்கு அவனுக்கு போட்டு விட்டு போவோம் எப்பயும் போல். நம்மளுக்கு என்ன அப்புறம் பணம் வாங்கிட்டு போடுறவங்க, ஜாதிக்காக ஓட்டு போடுறவங்க, இது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி எஜுகேட் பண்ணி அவங்கள சிந்திக்க வைக்கணும். அவங்கள நாங்கள் அது எஜுகேட் பண்ணாதான் பண்ண முடியும். நாங்கள் அது பண்ணனா மீதி 15% வந்துடும். நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது எங்களுடைய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி.